பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. ஆதியாகமம் 29:25. காலையில் ஏதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்கல்லவா நான் இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றார். லாபான்கள் ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் துணிகரமாக ஏமாற்றுபவர்கள் ஜாக்கிரதை என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. தங்கச்சியை திருமணம் செய்து இரவிலே தங்கச்சிக்கு பதிலாக அக்காளை அங்கே உள்ளே அனுப்பினான் மாமன். காலையில் தான் மாப்பிள்ளைக்கு தெரியுது. அப்போ தான் அவர் துடிப்பதை பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஒரு துணிகரமான ஒரு செயல். இதை அந்த மாமன் செய்து அதுக்கு பிறகு ஏன் அப்படி பண்ணின்னு கேட்டாலும் கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை என்று காண்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில், பிஸ்னஸில், படிப்பில், திருமணத்தில், இன்னும் பல காரியங்களில், ஊழியத்தில் லாபான்கள் வருவார்கள். லாபான்கள் நம்மை ஏமாற்ற துணிவார்கள். லாபான்கள் துணிகரமாக பல காரியங்களை வாழ்க்கையில் செய்வார்கள். கர்த்தருடைய பிள்ளை என் வாழ்க்கையில் லாபான் வரக்கூடாது என்று நம்ம நினைக்கக்கூடாது. இன்னொன்று, இங்கே யாக்கோபு லாபானை தேடி போனார். லாபான் யாக்கோபை தேடி வரல, யாக்கோபு தான் லாபானை தேடி போனார். அதே போல் ஏமாற்றுபவர்களை தேடி சென்று ஏமாறாதீர்கள். அதற்கு பிறகு ஐயோ இன்னும் ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட பழகணும், யாரை நம்பணும், யாரை பக்கத்தில் வச்சுருக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, நம்புங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதன் பிறகு முடிவெடுங்க. இது மாதிரி பொல்லாத லாபான்கள் கையில் சிக்கி வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீர அட்ட பரிசுத்தரோடு, கரை தீரை அட்ட பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களை உங்களை தேடி நான் வருகிறேன். வெட்டுமணி ஜங்ஷன் மணிக்க வேண்டும், வடச்சேரி பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் WCC காலேஜ் இருக்குது. அங்கேருந்து மேற்க நோக்கி வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்கும், விஜயதா கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு தாண்டி மேற்கு பகுதியில் OMC ஹால் இருக்கிறது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவேறும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை உங்களை குறித்து அவர் பேசுவார், விடுதலை தருவார். இலவசமாக இயேசு கிறிஸ்து செய்யும் அற்புதங்களை வந்து பெற்று செல்லுங்கள். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியில் உங்கள் அனைவருக்கும் நல்ல விருந்து கூட பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சித்தமானால் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் யார் வேண்டுமென்றாலும் நீங்கள் விரும்பினால் என்னை நேரடியாக வந்து சந்திக்கலாம். ஒவ்வொருவரிடத்திலும் பேசி அடியார் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிப்பேன். இது ரொம்ப காலமாக இருந்து வருகிற பழக்கம், நிறைய பேருக்கு தெரியாது நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் கூட்டத்தில் வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் காத்திருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி அல்ல, சீக்கிரமாக வந்து என்னை சந்தித்து பேசி ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. விரும்பினால் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. அநேகர் விசாரிக்கிறீர்கள் நாங்கள் வரலாமா என்று சொல்லி. தாராளமாக நீங்கள் வரலாம். தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடங்களில் இதிலிருந்து நடக்கிற ஜெபங்களில் நீங்கள் பங்கேற்கலாம். உங்களுக்கு அது மிகவும் ஆறுதலாக இருக்கும். ஆறுதல் வேண்டுமென்றால் பக்கத்தில் தொட்டு தான் தேவனுடைய மாளிகை இருக்கிறது. அங்கும் கூட சென்று நீங்கள் ஜெபிக்கலாம். அவங்களை இருகர நீட்டி அழைக்கின்றோம். யார் ஆவிக்குரிய முதியோர்களை விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறோம். நிறைய குடும்பத்தார் இந்த நாட்களில் உணவு கொடுக்குறாங்க அங்கே இருக்க மக்களுக்காக. எப்படி நன்றி செலுத்துறதுனே தெரியல. இந்த நாளிலே நமது ஊழியத்தை சார்ந்த குண்டல் பகுதியை சார்ந்த சந்திராமா காசி ஐயாவுடைய மகன் ஹெரால்டு அவர்களுக்கு திருவண்ணாமலையில் திருமணம் நடக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். அவர்களும் இங்கிருப்பவர்களுக்கு விருந்து கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார்கள். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் அந்த குடும்பத்தின் சார்பாக இந்த திருமணத்தின் சந்தோஷத்தின் காரியமாக அவங்க இருப்பவர்களுக்கு விருந்து பரிமாறப்படும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 29வது அதிகாரம் 20வது வசனம் முதல். ஆதியாகமம் 29:20 முதல். அந்தப்படி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு கேட்குறான். அப்பொழுது லாபால் அவ்விடத்தில் மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அதாவது கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். இங்கே யாக்கோபு எனப்பட்ட ஒரு மனிதன் ஒரு பெண்ணிற்காக, அவள் மீது கொண்ட நேசத்திற்காக எனக்கு ஒரு 7 வருடங்கள் பணம் வேண்டாம் என்று சொல்லி, அது டவுரியாக அந்த ஊரில் இருந்ததுனால இலவசமாக வேலை செய்து கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போனோம்னா, கொத்தனார் வேலைக்கு போனோம்னா 1200லேருந்து 1500 சம்பளம். அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் போடுறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆனாலே எல்லோரும் முகம் சொல்லிப்பாங்க, முறுமுறுப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். யாரும் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு வாலிபன் தான் நேசித்த பெண்ணிற்காக 7 வருடங்கள் அவன் சம்பளமே வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறான். வெயில் அடிக்கிறது, அலைஞ்சு திரியணும், கஷ்டம், வேர்வை, எதுவுமே பெரிதாகி தெரியவில்லை. அந்த 7 வருடங்களும் அவனுக்கு 7 நாளாக தோன்றியது என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். வாலிபர்களுக்காக இந்த செய்தியை நான் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு பெண் மீது கொண்ட நேசம் ஒரு வாலிபருக்கு 7 வருடங்களை 7 நாட்களாக தோன்று செய்ததாம். அவனுக்கு சம்பளத்தை பற்றி கவலை இல்லை, அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த பெண்ணிற்காக அவன் ஒரு பைத்தியத்தை போல 7 வருடங்கள் ஓடினான் என்று நாம் வாசிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். யாக்கோபுடைய வம்சத்தில் ஈசாக்குக்கு பிள்ளையாய் பிறந்த இந்த யாக்கோபு
அவன் ஆண்டவர் மீது கொண்ட நேசத்து நிமித்தமாக இப்படியாக 7 வருடங்கள் வேலை செய்தான், 14 வருடங்கள் வேலை செய்தான் என்றால் நமக்கு அது பெரிதான காரியம் கிடையாது. அவர்களை ஒருவேளை நாம் பாராட்டலாம், யாக்கோபை பாராட்டலாம். we can appreciate Jacob for doing that wonderful service. எவ்வளோ பேர் நார்த் இந்தியாவில் போயிட்டு சம்பளம் குறைவாக இருக்கும், வசதியே இருக்காது, கரண்ட்டே இருக்காது, சைக்கிளில் போய் ஊழியம் செய்யணும், பைக்கு சின்ன பைக் கொடுப்பாங்க, பல தொல்லைகளை சகித்து கொண்டு ஆண்டவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக ஊழியத்துக்கு போய் இருக்கிறாங்க. என்று படித்த மாணவர்கள் நிறைய பேர் அங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. காரணம், ஆண்டவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் தங்கள் வாலிபத்தை வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து, வசதி வாய்ப்புகளை வெறுத்து அவர்கள் எல்லாரும் போய் அந்நிய ஸ்டேட்ஸில் போயிட்டு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்ககிட்ட போயிட்டு அவங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க, அந்த கஷ்டங்களை சகிச்சுக்கிறாங்க. ஆண்டவருக்காக கஷ்டங்களை சகிப்பது வேறு, ஸ்திரீயின் நேசத்திற்காக, வாலிபத்தின் பாவத்திற்காக கஷ்டங்களை சகிப்பது வேறு. அதுதான் அந்த யாக்கோபு செய்கின்றார் என்று நான் காண்கின்றோம். இன்றைக்கும் கூட எவ்வளவோ வாலிபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இதை போலவே, இந்த யாக்கோபை போலவே இருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு படிக்க வேண்டுங்கிற எண்ணங்கள் இல்லை, கிளாஸுக்கு ஒழுங்காக வரணுங்கிற எண்ணங்கள் இல்லை, பாடத்தை கவனிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்தால்தான் சமுதாயத்தில் மரியாதை, சம்பாதித்தால்தான் அம்மா அப்பாவை பாதுகாக்க முடியும், திருமணம் செய்தாலும் சந்தோஷமாய் வாழ முடியும், கௌரவமாக மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு வாலிப வயதில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை பையன்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த காதல் என்பது தான் பெரிதாக தெரிகிறது இல்லையா, அவங்கள பேசுகிறது தான் பெரிதாக தெரிகிறது. அப்படி அவங்க வாழ்க்கை வாலிபம் எல்லாமே இந்த பாவத்திலேயே போகிறது. ஒரு கிளாஸில் நான் பாடம் எடுப்பேன், அதில் நிறைய எங்கள் பிள்ளைங்களாம் இதே மாதிரி லவ்வில் இருக்கிறாங்க, யாக்கோபு மாதிரி காதலில் இருக்காங்க. அப்போ அதில் ஒரு சில நல்ல பிள்ளைகள் காலேஜ் ஜாயினிங் பண்ணும்போது சூப்பர் கேர்ளாக இருந்தாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்ல பாடத்தை கவனிப்பாங்க, மார்க் எடுப்பாங்க. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல கூட இருக்கிற மாணவிகளை பார்த்து அவர்களும் அப்படியே மாறினார்கள். ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது, ஃபோன்லேயே சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, பாடத்தை கவனிப்பதில்லை. அப்புறம் அவங்க ஈவினிங் ஆனோன்னா ஃபோனில் பேசிகிட்டே போவாங்க. ஆசிரியர் பார்க்குறாருன்னு வருத்தப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க, குற்ற உணர்ச்சி அடைய மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். போன வருஷம் எவ்வளோ நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்க, எப்படி நல்லா பாடத்தை கவனித்தாங்க, படித்தாங்க. இப்போ அதில் அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்கிறது. எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து விடணும் திருந்தணுங்கிறது இல்லவே இல்லை. ஒன்று வாலிபையில் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், இல்லை என்றால் இதுபோல் உலகப்புறமான அன்பு என்கிற போர்வையிலே மாயையிலே சிக்கி அநேக வாலிபருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடுவதை காண்கின்றோம். அவங்களுக்கு படிப்பில் ஒரு அக்கறையே இருப்பதில்லை, பெரியவர்களை மதிக்கிறதே இல்லை, ஆசிரியர்களை மதிக்கிறதே இல்லை. அவங்க இப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஃபோன்லாம் பேசிட்டு போனோம், நம்மளை யார் என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்ப மரியாதை என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. யாக்கோபுக்கு சம்பளத்தை பற்றி தெரியவே இல்லை, பணங்கிறது எவ்வளோ முக்கியமானது தெரியவே இல்லை. அவனுக்கு காதல் தான் பெரிதாக தெரிந்தது. அதை போலதான் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் காண்கின்றோம். நம்ம அதிர்ச்சி அடைகின்றோம். கொஞ்சம் கூட படிப்பில் அக்கறை அவர்களுக்கு கிடையாது, கொஞ்சம் கூட ஆசிரியர்கள் மேலே மரியாதையே கிடையாது. பெற்றோர்கள் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை இந்த மாதிரியான காரியங்கள். அதுக்கு இந்த செல்ஃபோன் என்பது மிகவும் அவர்களை இணைப்பதாக இருக்கிறது, காதலில் அவர்களை மூழ்கி போக வைக்கிறது. எத்தனையோ பேர்கள் இதே போல் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காண முடிகிறது. என்ன நடக்கிறது பாருங்கள். எல்லாருக்கும் மத்தியில் கல்யாணம் பண்ணி அந்த 7 வருஷம் காத்திரத்தில் முடியுது. அப்போது யாக்கோபுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கணும், நான் நினச்சதை சாதிச்சுட்டேன், இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு இவர்களை இணைத்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லைன்னா இல்லவே இல்லை. இவனாக இணைந்து கொள்கிறான். ஆண்டவர் போய் கல்யாணம் பண்ணு, இந்த இவ்வளோ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாரா? மாம்சீகத்தில் ஒரு முடிவு அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறது. இப்படியாக அவன் திருமணம் நடக்கிறது, ஊரறிய நடக்கிறது, எல்லாரும் வாராங்க, இவனுக்கு பெண் கொடுக்கப்படுகிறது, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கிறது. 23 அன்று இரவில் அவன் தன் குமாரத்தியாக லேயாலை அழைத்து கொண்டு போய் அவள் இடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். அதுக்கு காலையில் ஏதோ அவள் லேயால் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்கு அல்லவா நான் இடத்துல வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினேன் என்றான். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அநியாயம் அங்கே நடக்கிறது. ஒரு தகப்பன் இப்படி இருப்பானா?
எத்தனுக்கு எத்தனாக லாபான் இருந்தான். யாக்கோபே பெரிய எத்தன், சொந்த அண்ணனை ஏமாற்றியவன். அதனால தான் ஒளிஞ்சு வந்து கிடக்கிறான். ஆனால் அவனையே ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் எத்தன் இருந்தான், அவன் தான் லாபான். அவன் மாமன் என்ன செஞ்சான் பார்த்தீங்களா? கல்யாணம் முடியுது, ஊரறிய வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க, மணமகன் சொல்லிட்டு ராகேலும் யாக்கோவும் இருக்காங்க, எல்லாம் முடியுது. இரவு நேரத்தில் இருளை பயன்படுத்தி ராகேலை வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு மூத்த மகளாக லேயாள மணமகளை அனுப்பிடுறான். காலையில் தான் தெரியுது இது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ராகேல் அழகாக இருப்பா, லேயாள் அழகாக இருப்பான்னா லேயா நேராக இங்கே பார்ப்பா. அவள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே பார்த்தான்னா இங்கே மாதிரி கூச்ச பார்வை. அவளை பிடிக்கவே செய்யாது யாக்கோபு. ஆனால் அவளை மணமகளாக தந்துடுறான். காலையில் தான் அது தெரியுது, எல்லாம் முடிஞ்சு போகுது. ஐயோ துடிக்கின்றான் யாக்கோபு, என்னை ஏமாற்றி விட்டீரே, இப்படி எனக்கு அநியாயம் பண்ணிட்டீரே, நான் ராகேல்லாம் கேட்டேன், இப்படி லேயாளை கொடுத்தீரேன்னு சொல்லி கதறுகிறான். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். லாபான்கள் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தார் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருவாங்க. இந்த மாதிரி துணிகரமாக ஏமாத்துறவங்க, துணிகரமாக பொய் சொல்கிறவங்க, பூனையை யானைங்கிறவங்க, யானையை பூனைங்கிறவங்க, நேற்று ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்கிறவங்க, இன்றைக்கி ஒன்று சொல்லி நாளைக்கு செய்கிறவங்க சொல்லுவோம். எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. லாபான்கள் நிச்சயமாக அனைத்து தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைன்னு வருவாங்க. ஏமாற்றுபவர்கள், துணிகரமாக ஏமாற்றுபவர்கள், கொஞ்சம் கூட அது குறித்து கவலைப்படாதவர் இந்த பூமியில் நம்மை சந்திப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கின்றோம், மிகவும் வேதனைப்படுகிறோம். பிரித்துக்குரியவர்கள், எந்த அளவிற்கு யாக்கோபுடைய 7 வருட உழைப்பு, அவனுடைய அன்பு, அவன் காத்திருந்து எல்லாம் ஒரு நிமிடத்தில் வீணாக போய்விட்டது என்பதை இந்த இடத்தில் காண்கிறோம். மனுஷனை நம்பி பின்னால் போனோன்னா இப்படி தான் ஆகும், அது ஏமாற்றம் இப்படி தான் ஆகும். அதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். ஏன் இப்படி ஏமாற்றி விட்டீர் என்று அங்கே அவன் கேட்டானா. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஸ்திரீ நேசத்துக்கு பின்னால் போகிறவங்க எல்லோருமே அவர்கள் துன்பத்தை தான் அடைகிறாங்க, ஏமாந்து தான் போகிறாங்க. கல்யாணம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மேரேஜ் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் a beginning. Young man, young woman, you have to listen very carefully. Marriage is not the end, it is a beginning. கல்யாணம் முடிஞ்சாச்சு, நீ எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. யாக்கோவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், ராகேலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம். அப்பா மீறி ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே லேயாள் திருமணம் ஆகிவிட்டது, அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி எல்லாம் ஆயிடுச்சு. அங்கே யாக்கோபு துடித்தான் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கி திருமணம் என்கிற இந்த காதலில் போய் ஏமாந்து போகிற எவ்வளோ பேர்களை காண்கிறோம். நல்லவே நினச்சி போனால் அங்கே மோசமானவன் அவன் இருப்பான். அவன் நல்லவளாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, போனால் டார்ச்சர் பண்ணுவான். கல்யாணம் நபர் டார்ச்சர் பண்ணுவான். நல்ல பிள்ளைகளுக்கு மிக மோசமான கணவன்கள் கிடைக்கிறாங்க, நல்ல கணவன்களுக்கு மிக மோசமானவங்க மனைவியாக கிடைக்கிறாங்க. ஒரு பெண் அவள் இடத்துல இந்த டிவியை பார்த்துட்டு, ஊழியத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கதையை சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரே ஒரு மகள் அந்த ஊர் தலைவராக அவங்க அப்பா இருந்தாங்க, பெரிய பணக்கார குடும்பம், பிஇ முடிச்சிருக்கா, ஒரே ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை. அப்புறம் பெரிய வீடு, மாடி வீடு, அதில் இருக்கிறா. திடீர்னு பைக் சத்தம் கேட்குற ரோட்டில், வெளியே போய் ஜன்னலில் போய் பார்த்தா ஒரு வாலிபன். அவன் அப்படி வந்து இவ பார்த்து காதலாகி இறுதியில் அவங்க கூட ஊர்லாம் சுற்றி ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவனை தான் திருமணம் பண்ணுவேங்கிறான். அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்து விசாரித்தா அவன் சொந்தக்கார பையன்தான், வேலைக்கே போக மாட்டான், படிக்கவே மாட்டான், அவனுக்கு சொத்து பற்றி எதுவுமே கிடையாது. அவன் ஏற்கனவே நிறைய பேரை லவ் பண்ணவன். அவன் பொறுக்கி குடிப்பான், சிகரெட் குடிப்பான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவன் அப்பா சொல்கிறாங்க, இது சரியே படாதுமா, நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் குணசாலியும் கிடையாது, உன்னைய குடும்பப்படுத்துவான், வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். கடைசியில் அந்த அம்மா காலில் விழுந்து அழுறாங்க, கெட்டி பிடிச்சி, அம்மா வேண்டாம், நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம், அவனை கெட்ட வேண்டாம். உங்கள் அம்மா அழுதாங்களாம், இல்லை அவனை தான் கெட்டுவேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனால சரி ஒரே ஒரு மகா இனியை விட்டு போராடி பிரோஜனம் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. வீட்டு மாப்பிள்ளையா வீட்டு மேலேயே வச்சிடுறாங்க. கல்யாணம் சிறப்பாக இதே மாதிரி முடியுது. மறுநாள் அவங்க திருநெல்வேலியில் ஒரு கடைக்கு போய், ஜுவல்லரி கடையில் போய் அவனுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. நல்ல மாப்பிள்ளைன்னா அவன் வாங்கி கொடுப்பான். இப்போ இவ தானே எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவன் வேலைக்கு போக போகிறதில்ல. உடனே அந்த ஜுவல்லரிக்கு போனோன்னா அங்கே சேல்ஸ் பாய்ஸ், அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ் கிடையாது, சேல்ஸ் பாய்ஸ். அதில் ஹைட்டாக கலராக இருந்த ஒரு பையன் வாங்கன்னு தோத்திரம் போட்டு இவன் கூடயே வந்து சிரிச்சு பேசி, உங்களுக்கு என்ன வேணும், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு சேல்ஸ் பாயை விடுவாங்க இல்லையா, அந்த பையன் வந்து கேட்டோன்னே இவாளும் சிரித்து பேச, 2 பேரும் பேசி என்ன வேணும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது வேணும் அது வேணும்,
நான் அவன் சொல்ல அப்படி டீ வாங்கி கொடுக்க 2 பேரும் பேசி வாங்கி கொடுக்குறாங்க. இதை புதுசாக கல்யாணம் ஆனவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதை போகும்போது அவன் கை கட்டுறான், இவன் கை கட்டுறான், 2 பேரும் சந்தோஷமாக வராங்க. ஆனால் அந்த யாருக்கு திருமணம் ஆச்சு, இவ கூட திருமணம் ஆச்சு, அவன் சிரிக்கவே இல்லை. அவன் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கிறான். நைட்டு வந்துடுது, வீட்டுக்கு வந்துடுறான். கல்யாணம் ஆகி 1 நாள் கூட ஆகலை. அப்போது நைட்டு அம்மா அப்பா கீழே இருக்காங்க, இவங்க 2 பேரும் மேலே இருக்காங்க. இவன் நைட்டு வாரா வந்து என்னன்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம நகை வாங்க போனோம்ல, அவன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். ப்ரேஸ்லெட் வாங்கியாச்சு, உங்களுக்கு மைனர் செயின் வாங்கியாச்சு, உங்கள் விருப்பப்படி வாங்கி கொடுத்துட்டு அவள் சந்தோஷப்படுறான்னு அவன் சொல்கிறான். நீ அவனை பார்த்து பல்ல காட்டினி எதுக்கு அப்படிங்கிறான். அவனை பார்த்து சிரிச்சின்னு சொல்கிறது வேறு, பல்ல காட்டினி எதுக்கு? ஆனால் ஒரு மாதிரி இது வார்த்தை அவளை சுடுது. அடுத்த கேள்வி கேட்குறான், இப்படி தான் நீ எல்லா ஆங்களையும் பார்த்தா நீ பல்ல காட்டுவியோ அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறான். ஐயோ அவளுக்கு தாங்க முடியல அந்த வார்த்தை. 3வது கேள்வி கேட்குறான், அப்படி தான் என்னை பார்த்து நீ பல்ல காட்டினியோ அப்படின்னு. அப்படியே அவள் வார்த்தையால் அவளை சூடு பண்ணி அவளை அடின்னு அடிக்கிறான். வாய்க்குள்ள துணியை கொடுத்து அவளை அடின்னு கல்யாணம் ஆகி 1 நாள் கூட ஆகலை. அடித்து அவளுக்கு கடைசியில் செவுட்லேயே அடிக்கிறான். அந்த கம்மெல்லாம் பிஞ்சு ரத்தமாக ஓடுது. முகத்தை கடைசியில் பிடிச்சி செவுத்துலேயே அடித்தோன்னு மயங்கி அவள் உள்றா, ரத்தமாக போகுது. அதுக்கு பிறகு அவன் திருந்தலை. அதுக்கு பிறகு அவனுக்கு வெறி அடங்கலை. இந்த பாரு, நைட்டு முழுக்க உன் காலில் சூடு வைப்பேன், நீ சத்தம் போடக்கூடாதுன்னு வாய்க்குள்ளே அந்த துணியை அமுக்கிட்டு அப்படி சிகரெட்டை குடிச்சு அவள் காலில் விடிய சூடு வச்சுக்கிட்டே இருந்தானா. அப்போது அவள் அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாள். எனக்கு கீழே தான் அம்மா அப்பா இருக்காங்க, சொல்லிடலாம் இவன் மோசமானவன் வேண்டான்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க வருத்தப்படுவாங்களே. இட் இஸ் மை சாய்ஸ், என்னுடைய சாய்ஸ்லாம் என் வாழ்க்கையை நாசமாகி விட்டது என்று அவள் அழுதாள். எத்தனையோ குடும்பங்கள் இதே மாதிரி பிள்ளைகள் அவசரப்பட்டு தவறான பையங்களை கல்யாணம் பண்ணி அந்த பையங்களை இப்படி அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய குடும்பங்களில் நிறைய நல்ல பையங்க மோசமான பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவங்க டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணி அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு அந்த குடும்பங்களும் நாசமாகி போகிறது. சில குடும்பங்களில் பெண்கள் மோசமாக வந்துடுறாங்க, சில குடும்பங்களில் ஆண்கள் மோசமாக வராங்க. யாரெல்லாம் ஆண்டவரை கேட்காமல் திருமணம் செய்கிறார்களுடைய வாழ்க்கை நாசமாகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கை நாசமாகி போயிட்டு என்று பார்க்கிறோம். லேயாளை கடைசி வரைக்கும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. லேயாள் வாழ்க்கையில் அவனுக்கு விரும்பப்படாத ஒரு கெஸ்ட்டாக அவங்க கூட இருந்தாள். ராகேலை விரும்பினான். அடுத்தாப்புல 7 வருஷம் வேலை செய்யணும் அவங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அடுத்த 7 வருஷத்துக்கு இவன் வேலை செய்கிறான். 14 வருடங்கள் சம்பளம் வாங்காமலே அவள் ராகேலுக்கு வேலை செய்யும்படியாக ஏமாற்றப்பட்டான். அவன் அதை செய்தான் என்று பார்க்கிறோம். 14 வருஷம் சம்பளமே கிடையாது. யாக்கோபை போல ஏமாந்தவன் யாருமே கிடையாது. அவனை மாதிரி ஏமாற்றினவனும் யாரும் கிடையாது. அவனை போல ஏமாற்றப்பட்டவனும் யாரும் கிடையாது. வாலிபர்களை இந்த பாடம் இவனுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். காதல் வேறு, திருமணம் வேறு. காதலில் ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, தான் உண்மையான முகத்தை காமிக்க மாட்டாங்க. திருமணம் ஆன பிறகு தான் உண்மையான முகம்லாம் வரும். இந்த மாதிரி அடின்னு அடிப்பாங்க, இந்த மாதிரி சண்டையாக போட்டுட்ருப்பாங்க. ஆண்கள் அடின்னு அடிப்பாங்க, பெண்கள் சண்டையாக போட்டு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. ஆக இந்த திருமணம் எனப்பட்ட இந்த ஒரு பந்தம், புனிதமான பந்தம் இங்கே அலைக்கழிக்கப்படுவதை பார்க்கிறோம். நகைப்புக்குரியதாய் விளையாட்டுக்குரியதாய் மாறி போவதை பார்க்கிறோம். இவர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காங்க. இங்கே கல்யாணம் ஆகிறது பெருசு இல்லைங்க. நல்லபடியாக வாழணும், இருவர் ஒருமனப்பட்டு இருக்கணும், பெற்ற தாய் தகப்பை வாழ விடணும், எல்லோரும் வாழ விடணும். இந்த மாதிரி லாபானமாக இருக்கக்கூடாது. அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும், தேவ சித்தம் நிறைவேறணும், திருமணம் செய்து நல்லது என்று சொல்லி எல்லாரும் சொல்லணும். அதுதான் இந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும். யாக்கோபுக்கு அப்படி அமையவே இல்லை என்று நான் காண்கின்றோம். பின்பாடு அவன் ராகேலை திருமணம் செய்தாலும் 7 வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் செய்தாலும் அங்கே லேயாளை விரட்ட முடியுமா? விரட்டவே முடியாது. அதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டன என்று நாம் காண்கின்றோம். அதெல்லாம் கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நாளிலே நாம் பார்க்கலாம். பிரியத்துக்குரியவர்களை, இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவையை நாம் நேசிப்போம், ஆண்டவரையை நாம் நேசிப்போம், அவருக்கு பின்னே செல்லுவோம், அவருடைய அன்புக்காக செல்வோம். நார்த் இந்தியாவுக்கு போய் வாழ்கிற மிஷினரிஸை நம்ம மறக்கவே கூடாது. அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து எவ்வளோ கஷ்டங்களை ஆண்டவருக்காக சகிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருக்காக நாம் சகிப்போம். அந்த மாதிரி உலகப்புறமான அன்புக்காக சகிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஏமாற்றி விடும். அது சாமன் யூத் டிசெப்டிவ், அழகு மாயைன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒரே போல் அன்பை உடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நான் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவர், எத்தனை எத்தனை வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இந்த காதலுங்கிற மாயையில் சிக்கி பெற்ற தாய் தகப்பனை எதிர்த்து அவரை விட்டு ஓடி வந்து அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யாரோ ஒருவனை முன்ன தெரியாத ஒருவனை நம்பி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு வந்து அவனை தான் எல்லான்னு சொல்லி வந்து பிறகுதான் தெரியுது அவன் மோசமானவன் தெரிந்து அவனை அடித்து வெறித்து எத்தனையோ பேர்கள் கருகி போகிறாங்க, செத்து போகிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை காரிலே முடிகிறது. காரணம், ஆண்டவருடைய அன்பை வாலிபத்தில் தெரிந்து கொள்ளாதபடி, உலகப்பிரமான அன்பை தெரிந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில் நாம் இப்படியாக வீணாக போயிட்டு என்று பார்க்கிறோம். எவ்வளோ பேர்கள் கருகி போகிறார். வாழ வேண்டிய மொட்டுக்கள் கருகி போகின்றார்கள். ஐயா ஏசப்பா, உம்முடைய அன்பு ஒன்றை நிலையானது, உம்முடைய அன்பு ஒன்றை மாறாது. உமக்காக, உம்முடைய அன்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரலோகத்தில் இம்மையிலும் 1000 மடங்கு 100 மடங்கு அன்பு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இந்த மாதிரியான மாயக்காய் போய் பாடுபட்டோம் அப்படின்னா வாழ்க்கை கருகி போகும். அப்பா, யாரை நேசித்து எல்லாரையும் எதிர்த்து பகைத்து திருமணம் செய்தார்களோ அவர்கள் அந்த நபர் வெட்கப்படுத்துகிறபடினால், அந்த நபர் போலியான நபராக இருக்கிறதுனால தலைகுனிந்து வாழ்கிற, நடைப்பணமாய் வாழ்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். திருமணத்து நிமித்தமாக யாக்கோபு துடித்தது போல, ஏமாற்றப்பட்டேனே துடித்தது போல எத்தனையோ பேர் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க ராஜா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் துடிச்சிட்டு இருக்காங்க, எத்தனையோ வாலிப ஆண்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. ஏமாற்றப்பட்டேன். அதனால என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிந்து விட்டதே ராஜா. எங்கள் தகப்பனே, அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் ஆறுதல் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் ஒருவர் தான் ஆலோசனை சொல்ல முடியும். ஆண்டவர், நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். இந்த ஆலோசனையை தகப்பனே நீர் ஒருவரை சொல்ல முடியும். அப்பா, இந்த மாதிரியான நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்து என்னது என்பதை காண்பித்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருளும் நீங்கட்டும். அப்பா, எல்லா மன வேதனைகளும் ஆண்டவரை டிப்ரெஷன் மறையட்டும். உடம்புல அடி விழுந்ததுனால தகப்பனே சோத்திரம் ஐயா, வந்திருக்கிற வேதனைகள் எல்லாம் மறையட்டும். அப்பா, எங்கள் பரம தகப்பனே, இது நாளிலும் இது நிமித்தமாய் பெற்றோர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளை இப்படி போயிட்டாளே, என் மகன் இப்படி போயிட்டானே என்று கண்ணீர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கத்தாவே நீர் ஒருவரே அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். எத்தனை வருஷம் பாலூட்டி சீருட்டி வளர்த்த பிள்ளைகள் இப்படி ஒன்றும் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க பின்னால் போயிட்டாங்களே, கண்ணீர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. அநேக குடும்பங்கள் சீரழிந்து போயின. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நிம்மதியை தருவீராக. நீர்தான் இனி தகப்பனே, எல்லாம் பிள்ளைகள் போயிட்டாங்க, இனி நீங்கள் தான் அவர்களை ஆறுதல் படுத்தணும், தேர்தல் படுத்தணும். நீ தான் அவர்களை வாழ வைக்க வேண்டும். இறைவா, அப்படிப்பட்ட பெற்றோருடைய மன காயங்களை ஆற்றும்படியாக, அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஐயா ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்கண்ணா, தூங்க முடியாமல் இருப்பாங்கண்ணா, சாப்பிட முடியாமல் இருப்பாங்கண்ணா, பழச மறக்க முடியல, ஏமாற்றப்பட்டுட்டேனேன்னு கதறிட்டு இருப்பாங்கண்ணா, நீங்கள் அவர்களை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா இறைவா, யாரெல்லாம் வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறாங்களோ, யாருமே நீ பார்க்குறதுக்கு இல்லை, யாருமே நீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே சோத்திரம். ஐயா என் தகப்பனே சோத்திரம், நீங்கள் தான் எப்படியாவது ஆறுதல் தரணும், எப்படியாவது சமாதானத்தை தரணும், நீங்கள் தான் எப்படியாவது சந்தோஷத்தை தரணும், நீங்கள் தான் எப்படியாவது வாழ வைக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர், என்ன வியாதியாக இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகத்தை தார். தானாக வியாதி சரியாகட்டும். மருந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, மருந்து கொடுத்து பார்த்தாச்சு ஒன்றும் சரியாகலை, வியாதி அதிகரிச்சுட்டே போகுது. எல்லாம் அப்படியே மறையட்டும், இந்த வியாதி அப்படியே மறையட்டும், நோய் தொற்று அப்படியே மறையட்டும், பலகீனங்கள் அப்படியே மறையட்டும், வேதனைகள் அப்படியே மறையட்டும், வீக்கங்கள் அப்படியே மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகள் விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா அவங்கள எப்படியாவது தூக்கி நிறுத்துங்க. வலிக்கு கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டு, முதுகில் அடிபட்டு, அடி ஆண்டவர் லோயர் பேக், அந்த அடி முதுகில் வலி எவ்வளோ வேதனையானதப்பா. அந்த முதுகில் வலி அடிபட்டிருக்குங்கிறவங்களுக்குலாம் எப்படியாவது கத்தனை சுகத்தை தந்து அதில் எப்படியாவது வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். முக்கியமாக வயசானவங்க கீழே விழுந்துடவே கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, முதுகில் அடிபட்டுறவே கூடாது. ஆண்டவரை குறுக்கணும்பு உடஞ்சிடக்கூடாது. நீங்கள் இதை காத்துக்கொள்ளணும்ப்பா. வாலிபத்து பாவங்களை சிக்கியிருப்பவர்களை விடுவியும். போதை, இன்னும் கெட்ட நண்பர்கள், ஆண்டவரை எவ்வளவோ பாவங்கள், வாலிபத்து பாவங்கள் விடுவி. நல்ல புத்தியை தார, ரட்சிப்பை தார. ஒரு வாலிப சேனை உமக்காக எழும்பட்டும். ஆண்டவரை, வெளிநாட்டில் இருப்பவர்கள், யுத்த பயத்தோடு இருப்பவர்கள் எல்லாரையும் ரட்சியும். நல்ல காரியம் நடக்காதா என்று நீண்ட காலமாய் காத்திருப்பவர்களுக்கு எப்படியாவது வரப்போதை செய்யும். இயேசுவை, சொந்தமாய் வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, ஜாப் இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் இல்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும்.
உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அற்புதத்தை செய்யும். உம்முடைய பிள்ளைகள், முக்கியமாய் உம்முடைய பிள்ளைகள், உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஏசப்பாவை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. அவர் பைபிளை தூக்குனவங்க, ஆலயத்துக்கு சென்றவங்க, முன்னால் இருந்தவங்க, சாட்சியாக நின்றவங்க, அவங்க வெட்கப்படக்கூடாது. என்ன இக்கட்டில் இருந்தாலும் அவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருவீராக. சமாதானத்தால் நிறைப்பீராக. மகிழ்ச்சியாய் வாழ வைப்பீராக. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வீராக. கிருபையினாலே தாங்குவீராக, இரக்கத்தினாலே தாங்குவீராக. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளை ஒவ்வொருவருக்கும் இந்த மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை தார். அடைக்கலான் குருவி முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்ய இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.